ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம ரிவ்யூ போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் கீ நம்ம உங்களுக்காக சூப்பராக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா பப்ளிக் ஆன்சர் கீ வந்து கவர்மெண்ட் ஆன்சர் கீ நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நிறைய உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து அப்படின்னா உங்களுக்கே தெரியும் சரியா. ஏபி அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் நமக்கு இருக்குது சரியா. அதில் ஏ வகை பி வகை அப்படின்னு இருக்குது. நீங்கள் கையில் ரெஃபருக்கு வச்சுருக்க கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நம்ம நேற்றே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்லோட் பண்ணோம். அந்த கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி கையில் வச்சுக்கலாம். அதாவது ஆன்சர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன் வேர்டுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் ஆன்சர் இது 3மே கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து மார்க் கிடைக்கும். அதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்துட்டு அந்த ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்கல்ல, அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன் வேர்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் நோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்க ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எது தெரிஞ்ச கொஸ்டினோ செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ வந்து மார்க் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம தமிழ் மீடியம் ஆன்சர் கீ தான் பார்க்குறோம். அடுத்த வீடியோ நான் என்ன பண்ண சொல்லுறேன் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தை நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ சல்ஃபைடு தாது சரியா. சல்ஃபைடு தாது அப்படின்னு சொல்லி எழுதுனா அதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலீனா ஜிங்க் பிளிண்ட் சரியா. அப்படி இல்லை அப்படின்னா சரியான ஏதேனும் 2 உதாரணங்கள் நீங்கள் தந்தாவே போதும். அதுக்கு வந்து ஆஃப் சரியா. அப்போ 2 மார்க் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து ஏதேனும் 2 பயன்கள் யூசஸ் சரியா. ஏதேனும் 2 எழுதுனா போதும். அதுக்கப்புறம் மைய அணு சரியா. சரியான வரையறை நம்ம வந்து என்ன பண்ணிச்சு போதும் எழுதணும். அது வந்து ஸ்டாஃபுக்கு தெரியும் சரியா. அதனால் நீங்கள் வந்து டெஃபனிஷன்லாம் நீங்கள் வந்து மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் சரியாக எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 2 மார்க்கு. இப்போ இந்த 90th கொஸ்டின் வந்து பாருங்களேன், சூப்பராக உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எஃப்சிசி அலகு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி NC டிவைடட் பை 8 + NF டிவைடட் பை 2 இது எழுதுனா 1 மார்க். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக 8/8 6/2 அப்படின்னு எழுதினாங்களும் உங்களுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து ஆன்சர் வந்து 4 அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுறதுக்கு 1 மார்க் சரியா. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இணை அமில கார இரட்டை சரியா. அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியான விளக்கு ஏதாவது ஒன்று பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த சேர்மம் என்ன சேர்மம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் பார்த்திங்களா. ஏ என்ன பி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்ல, அதுக்குரிய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரியான விளக்கம் ஏதேனும் ஒரு சரியான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பராக எழுதியெல்லாம் அதை. அடுத்து 24th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து எப்படி வந்து ஆன்சர் வந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். நீங்கள் குழம்பிடக்கூடாது. என்ன சார் 3 2ன்னு சொல்லி 5 மார்க் கொடுத்துருக்காங்களே. நீங்கள் வந்து ஃபைனலாக அதாவது என்ன அப்படின்னா 3 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே நடுவில் வந்து அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் எழுதிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 3 மார்க் கொடுத்துருங்க. சப்போஸ் அதுக்கு கீழே இருக்க ஆன்சர் எழுதுனாங்கன்னா நீங்கள் 2 மார்க் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அந்த 3 2ன்னு சொல்லி பிரித்து காட்டியிருக்காங்க. ஆனால் மொத்தமாக நமக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் தான். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏதேனும் 3 வேறுபாடுகள் எழுதுனாங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு வேறுபாடுக்கும் ஒவ்வொரு மார்க். அதனால தான் சொன்னேன் டிஃபரன்ஷியேட் பிட்வீன்ங்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்கன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டுக்கும் 1 மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக 3 மார்க்கோ இல்லை 5 மார்க் கொஸ்டின் எழுதிங்கன்னா ஈஸியாக 5 மார்க்கோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக நமக்கு வந்து இந்த 33வது கொஸ்டின் தான் கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மார்க் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க சரியா. இல்லாட்டி இந்த கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு தெரியும் சரியா. நான் காலையில் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் என்ன கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது அதுக்குரிய ஆன்சரை நீங்கள் இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து 5 மார்க் கொஸ்டினுக்கு எந்த மாதிரி வந்து பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அதாவது தத்துவம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்ன படிமமாக்கல் அதுக்கு ஒன்று, சரியான விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 3 மார்க்கு, எடுத்துக்காட்டு கண்டிப்பாக எழுதணும். எடுத்துக்காட்டு எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க் சரியா. எடுத்துக்காட்டு நிறையா பேர் என்ன பண்ணுறதுலன்னு சொல்லி போதான் அதை எழுதுறதே இல்லை. ஆனால் அதுக்கு எடுத்துக்காட்டி எழுதுனா தான் அதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்படி இல்லை நீங்கள் எடுத்துக்காட்டி எழுதுனா அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 மார்க் தான் கொடுப்பாங்க பார்த்துங்க சரியா. அதுக்கப்புறம் அதில் பி கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
35th வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சரியா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சரியான அமைப்பு எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் பின்வரும் ஏதாவது 4 கருத்து சரியா. இதை தான் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு 4 விஷயங்கள் நீங்கள் எழுதினா போதும். இருந்தாலும் ஒரு 1 2 நம்ம எக்ஸ்ட்ரா எழுதினா நமக்கு நல்லது தான். ஏன்னா இதில் இல்லாதது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடியதில் இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 2 3 விஷயங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எழுதுனால பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 36th கொஸ்டின் வந்து பாருங்களேன், எப்படியெல்லாம் மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். 1 ஹாஃபு 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 1 ஹாஃபு ஆஃப் ஆஃபாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இது எல்லாத்துக்குமே மார்க் இருக்குது. என்னென்னா அந்த சாட்சியோட குறைபாடு அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கு சரியான விளக்கம். அதுக்கப்புறம் ஏறத்தாழ அதாவது ஒத்த ஒருவருடைய அயனிகள் அடர்த்தி குறைதல் அப்படி எழுதுனா அதுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அரை மார்க்கு. எடுத்துக்காட்டு NaClன்னு எழுதுனா அதுக்கு அரை மார்க்கு. அதோட டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணணும் சரியா. அதுக்கு வந்து அரை மார்க். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பாருங்கள். இதனால தான் நமக்கு வந்து என்னென்னா சார் நான் நல்லா தான் சார் எழுதினேன் மார்க் வந்து கிடைக்கல அப்படின்னா எடுத்துக்காட்டு எழுதிக்க மாட்டீங்க. எடுத்துக்காட்டு எழுதுனேன் அப்படின்னா ஷார்ட்கீயில் ஒரு 1/2 மார்க் போயிடும், ப்ராங்கில் ஒரு 6 மார்க் போயிடும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எப்படி மார்க் வந்து வரும். அதுலேயே 1 மார்க் போயிடுச்சு அப்போ 4 மார்க் தானே போடுவாங்க. இதுக்காக தான் நம்ம சொல்கிறது ஆன்சர் கீயை நீங்கள் நல்லா என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ இந்த ஆன்சர் கீயை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே என்னாச்சு பார்த்தோம் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் சரியா. ஓகே இப்படி தான் நமக்கு என்ன பண்ணாங்க கொடுக்குறாங்க போல் மார்க்கெல்லாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.